இது சாஸ்திரி மைதானம், கோவை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய சாஸ்திரி மைதானம். இது இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த கிரவுண்டுக்காக, இந்த மைதானத்துக்காக போராட்டம். ஏற்கனவே ஒரு குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தை காலி செய்யப்பட்டு இங்கே தகரக்கூரை அமைச்சு இங்கே கொடுத்துருக்குறாங்க. சுகாதாரமற்ற கழிவறை கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு உணவு கூடமாக சொல்கிறாங்க. இது என்ன கூடம் வருது நமக்கு தெரியாது, உணவு கூடமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி மாணவர்கள் இருக்கட்டும், அதாவது கல்லூரி ஆகட்டும், பள்ளி ஆகட்டும், எல்லா மாணவர்களும் என்ன நிலைமையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். போதைப் பொருட்கள்லேருந்து, கஞ்சா விற்பனையிலிருந்து, டாஸ்மாக் கடையிலிருந்து எல்லாமே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு உடற்பயிற்சி சாலையோ ஒரு கிரவுண்டோ கிடையாது, மைதானமோ கிடையாது விளையாடுவதற்கு. ஆனால் அப்பேற்பட்ட இந்த மைதானத்தை ஆக்கிரமிக்கப்பட்டு இங்கே தூய்மை பணியாளர்களுக்காக உணவு கூட அமைக்கிறேன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாருங்கள் 2 வித்தியாசமாக. சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் முழுவதும் போராடிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற தூய்மை பணியாளருக்கு உணவு கூடம். இது என்ன நியாயம்? அது பொய்யான தகவலா உண்மையான தகவலான்னு தெரியாது. ஆனால் இந்த மாணவர்களை முழுவதும் திரட்டி, இவங்க மட்டும் இல்லை, கோவை மாநகரில் இருக்கக்கூடிய அத்தனை விளையாட்டு வீரர்களை இணைச்சு மிகப்பெரிய போராட்டத்தை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். என்னன்னு கேட்டால், இங்கே ஆரோக்கியம்தான் முக்கியம், விளையாட்டு முக்கியம். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டு மையத்தினுடைய அமைச்சர் அவர். ஆனால் மைதானத்துக்கே இப்படி ஒரு கேடு வருதுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற கட்சிக்காரங்கள் பார்க்குறாங்களா அல்லது அதிகாரி பார்க்குறாங்களா எங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே இந்த மாணவர்கள் முழுவதும் வேலை செய்ய வேணான்னு சொல்லி அதற்கப்புறம் ஒரு தொலைபேசி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வேலை செய்கிறாங்க. அது இப்போ கேவலமாக தான் நினைக்கிறாங்க நம்மளை. அதனால் அது உடனடியாக இந்த வேலையை நிறுத்தணும், இங்கிருந்து இதை அகற்றணும். இது விளையாடு மட்டுமே மைதானம் இருக்கணும். விளையாட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பெரியோர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கழிப்பறை, குடிநீர் இதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். கேட்டால் 900 கோடி ரூபாய் சேங்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கிரவுண்டுக்கு. ஆமாம், மன்னிக்கும் 9 கோடி ரூபா, 9 கோடி ரூபா சேங்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ செய்கிறது? இன்னும் 1 மாத காலத்தில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. அப்புறம் யார் செய்கிறது? அந்த அறிவித்த பணம் எங்கே, யார்கிட்ட போகும் அது? இதையெல்லாம் மனதில் கொண்டு எல்லாரும் நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி விளையாடக்கூடிய மைதானம் நாளைக்கு எல்லா பக்கம். இன்றைக்கி இங்கே இந்த கூடாரமெல்லாம் எடுத்து அமைச்சிட்டு கடைகள் கட்டுறதா, வணிக வளாகம் கட்டுறதா இருக்காங்க. இந்த வணிக வளாகத்தில் ஏதாவது டாஸ்மார்க் வந்துச்சுன்னா இந்த இடம் குடிகார இடமாகும். அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால் கூடிய விரைவில் இதெல்லாம் எடுக்கணும், இதை வேலை செய்யணும். இந்த கிரவுண்டு விளையாட்டு மைதானம் மட்டுமே இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த விடுமுறை நாளெல்லாம் முடிஞ்சு மீண்டும் தொடர ஆரம்பித்தா எங்களுடைய போராட்டம் நீதிமன்றத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் தொடரும் என்று தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.